அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இல்லை. ஏன்னா அது எங்கள் குடும்பம், நம்ம கட்சி, அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் எங்கள் ஐயாவுக்கு 2 பேருமே என்னுடைய அன்புக்கு மதிப்புரியவங்க. நான் அங்கே தான் இருந்தேன், அதனால அதில் கருத்து இல்லை. ஒன்று மட்டும், இப்போ ஒரு கட்சி அப்படின்னா அதை வழி நடத்தும் போது அது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஒரே இடத்துல எங்கள் ஐயாவும் 2 பேர் இருந்து வந்ததுனால உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் எவ்வளோ அனுபவிச்சுட்டு சில இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு இதை செதுக்கும்போது சின்ன சின்ன இந்த மாதிரியான முரண்கள், கருத்துக்கள் அது மோத தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. அது சரியாயிடும். 35 வருஷம் வந்த கட்சி, இது ஒரு சின்ன பிரச்சனை, அது சரியாயிடும். எனக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கள் ஐயாவுக்கு தெரியும். நான் ஒரு மகன் போல அவர்கிட்ட இருந்து வளர்ந்தவன். என் மேலே ரொம்ப பேருண்டு. என் நெத்தியில் பாரு ஏதாவது சாதி எழுதியிருக்கா அப்படின்னு கோவத்தில் என்று கேட்டதெல்லாம் இருக்கு. இந்த சமூகம் சொல்கிற அவர் பொதுவாக தான் வந்தார். அவர் வரும்போது சரியாக தான் வந்தார். அவரை காலம் கொண்டு இங்கே சுருக்கி வச்சுட்டது. அப்போ அவர் முதல்ல அவர் சொன்னார், நான் தெளிமலை கொடுத்தேன், ஒவ்வொன்றா சொல்லி வந்தார் என்னென்ன நடந்ததுன்னு. கடைசியாக வழியே இல்லாமல் தான் அன்பை கொண்டு நம்ம நிறுத்த வேண்டியதாகிடுச்சு அப்படி என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். அப்படி இப்போ அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. நான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், அது சரியாக வரல, வழி இல்லாமல் கொடுத்தேன்னாரு. அப்போ அதை போய் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு கட்சி உருவாக்குனவருக்கு நம்பகமானது. இப்போ இப்படி பாருங்க, இப்போ ஐயா பெரியார் அவர்களை எப்படி பாருங்களேன். ஐயா இன்னைக்கு இருக்கிற அந்த திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்காங்கல்ல, அவங்க அன்னைக்கும் ஐயா கூட இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நம்பகமான ஒரு ஆள் வேணும், எனக்கு பிறகு என் சொத்தை நிர்வகிக்கணும், எதுக்கு அம்மா மணியம்மையை திருமணம் பண்ணும். அப்போ அவருக்கு வேற ஒரு நம்பிக்கை தேவைப்படுது இல்லை. அது மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்கணும், அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஆனால் இப்போ களத்தில் இறங்கி நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, இதே வேலையில் வந்து சாட்டையில் அடிச்சுக்கிட்டா இந்த திமுக ஆட்சி அகற்றிடலாம் அப்படின்னு வந்து அண்ணாமலை பண்றாரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அந்த செயல் நீங்கள் அதை ஏற்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. ஆனால் அவருடைய கோபத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தம்பியுடைய அணுகுமுறை அது இப்போ கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் முடிவு எடுக்க வேண்டியதில்லை. இப்போ எனக்கு கூட தான் கோபம் இருக்குது. இப்போ அதில் குற்றவாளியை சாட்டிட்டு அடிக்கணும் மீது நம்ம போய் அதுக்கு அடிச்சுக்கணும், அது தேவையில்லாத கஷ்டமாக இருந்து கேட்கும்போது. ஆனாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை எல்லாருக்குள்ளே இருக்கிற கோபம் ஒரு தலைவராக அவர் சொல்ல வேண்டியது வருது, வெளிப்படுத்துறத அப்படி வெளிப்படுத்திட்டாரு. அதனால அதை போய் அதை விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவருடைய உணர்வு அதை அப்படி வெளிக்காட்டுறாரு. நீங்க ஏன் வாக்குக்கு 1000-500 கொடுத்து வாக்கை வாங்குறீங்க? வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுறது மாதிரி உலக வேடிக்கை ஏதாவது இருக்கா? தெருவுக்கு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு மக்களின் நலம்னு பேசுறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை ஏதாவது உலகத்தில் இருக்கா? இல்ல. சரி, இதையெல்லாம் விடுவோம். இப்ப தம்பி என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு வேட்பாளர் அவரை கண்டு 10 ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடை அப்படின்னு இவங்க இப்ப ஆண்டுகிட்டு இருக்க அதிகாரம் இவங்க சொல்லி போட்டா ஒருத்தன் காசு கொடுக்க மாட்டேன். ஒரு மூதாட்டி, அவ எவள்னே தெரியாது, சுவரொட்டியில செருப்பு கட்டி வீசினாலா இல்லையா? அவ ஆள் மனதுக்குள்ள எவ்வளவு கோவம் இருந்தா வீசியிருப்பா. நீ அந்த வயசான அந்த மனுஷி ஏன் எரிஞ்சதுன்னு ஆய்வு செய்யணும். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தேடணும். அவளை கைது பண்ண தனிப்படை போட்டு தேடினா இது எப்படின்னு பாருங்க. இவ்வளவுக்கா அந்த அம்மா எரியும் போது ஒரு சின்ன பையன் எடுத்திருக்கான் ஏதோ படத்தை, அவனை கேது பண்றீங்க. சரி, உங்களுக்கு ஆட்சியாளர் உமரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் திருடினான்னா அவன் கையை வெட்டிடுறான்றார். அவனே பசிக்காக திருடினான்னு வச்சுக்கடா, ஆட்சியாளன் கையை வெட்டிடுறாங்கிறார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப யாருக்கு அந்த அம்மா செருப்பு கட்டி அடிச்சதுக்கு காரணம் யாரு? எதுக்கு இவ்வளவு கோபம் வந்துச்சுன்னா, இப்ப யாரை தண்டிக்கலாம்? நீ குடிக்க வச்சதுல மகன் செத்துருக்கலாம், அல்லது புருஷன் செத்துருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. இதெல்லாம் என்ன எங்க போய் சொல்றது? சொல்லு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.